குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் எப்படி முடிஞ்சுது, இன்றைக்கி ஏன் இந்த மாதிரி ஒரு ரத்த கொலவெறி நம்ம மார்க்கெட்டில் நடந்தது. இன்றைக்கி நிஃப்டி 50 -436 பாயிண்ட் டவுனு, சென்செக்ஸ் 1456 பாயிண்ட் டவுனு. ஏன் இவ்வளோ பெரிய டவுன் வந்தது? மார்க்கெட்டு ஏன் காலையில் 9:15 3:15 வரையும் இறங்கிக்கிட்டே தான் இருந்தது. நீ இப்போ இதை பார்த்தா உங்களுக்கு தெரியுதா? நிஃப்டி 50 பாருங்கள், அப்படியே படிக்கட்டு இறங்குற மாதிரி சல்லுன்னு சறுக்கி கீழே வந்து விழுந்திருக்கு. கடைசியில் ஒரு 358 ஒரு 70 பாயிண்ட் ஏறி இருக்கான் கடைசி நேரத்தில். இன்றைக்கி ஏன் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு கிராஷ் நடந்தது அப்படின்றதுக்கான ரீசன் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் தாங்க. நம்ம காலையில் இதை நான் பார்க்கும்போது 104 சம்திங் இருந்தான் ஓப்பனிங். இந்த வரைக்கும் பாருங்கள், 104 கிட்டே இருந்தான். நம்ம ட்ரேட் ஆகும்போது 104 சம்திங் 105 இந்த ரேஞ்சிலே இருந்தான். சடார்னு 108 போயிடுவானா. இன்றைக்கி போன ஹை பார்த்திங்கன்னா 108.20. இவன் 108 நம்ம மார்க்கெட் ட்ரேடிங் ஆகும்போது 107 106 போயிட்டான். இங்கே இருந்து இந்த இடம் 1.25 இருந்து அப்போ தான் இந்த க்ரூட் ஆயில் வந்து 106 107 வர ஆரம்பிச்சிது. அங்கேருந்து பாருங்கள் சரியான செல்லிங் ப்ரெஷர். அந்த நேரத்துலேருந்து அந்த டேக்ஸ் ஓப்பன் ஆச்சு. அந்த டேக்ஸ் இவன் ஓப்பன் ஆகும்போது அவனும் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் ஓப்பன் ஆனான். 264 இப்போ மைனஸில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் 1.25 1:30 நடந்ததுனால மார்க்கெட் வந்து 23,570 அந்த சப்போர்ட்டு எடுக்கும்னு நான் நினச்சேன். 23,550 சப்போர்ட்டாக எடுக்கும்னு நினச்சேன். அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட்டுக்கிட்ட அங்கேருந்து ஃபால் ஆச்சு. இன்றைக்கி மார்க்கெட் 1.25 3.25 வரையும் 2 மணி நேரத்தில் ஒரு 200 பாயிண்ட்டு ஃபால். இந்த ஃபால் எதனால் வந்ததுன்னா முழுக்க க்ரூட் ஆயில் பிரச்சனை. க்ரூட் ஆயில் விலை திடீர்னு உயர்ந்ததுனால தான் இந்த பிரச்சனை வந்தது. காரணம் இந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனை, யூஎஸ் ஈரான் இந்த ஃபியரு, குளோபல் டென்ஷனு, எஃப்ஐ செல்லிங்கு. இன்றைக்கி ருப்பீஸ் வந்து டிப்ரிஷியேஷனோட கடைசி லோக்கே போயிருக்கான். இன்றைக்கி பாருங்கள், 95.738 புதிய லோ ரெக்கார்டை நம்ம இந்தியன் ருப்பி வந்து இன்றைக்கி பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தான் நம்ம மார்க்கெட்டை பெரிய லெவலில் இறக்கி வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து ஷார்ப்பாக இன்றைக்கி ரைஸ் ஆனது. இது மிகப்பெரிய நெகட்டிவ் இம்பேக்ட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா? ஏன் ஏறுச்சுன்னா மிடில் ஈஸ்ட்டு பிரச்சனை. ஓகேங்களா? 100 102 104 இந்த டாலர் இந்த ரேஞ்சில் தான் நம்ம காலையில் பார்த்தது. திடீர்னு இந்த லெவலுக்கு ஏறும்போது என்ன ஆகும்னா இன்ஃப்ளேஷன் ஃபியர் வரும். ஆர்பிஐ ரேட் கட் வந்து கண்டிப்பாக அதில் ஒரு டிலே ஃபியர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கம்பெனி மார்ஜின் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். ருபி வீக்னஸ், இந்த 4ம் சேர்ந்து தான் மார்க்கெட்டை இன்றைக்கி பெரிய லெவலில் பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்கு. இந்த ஈரான் யூஎஸ் இந்த பிரச்சனை தீர்ற மாதிரியே எனக்கு தெரியல. அப்போ மார்க்கெட்டோட இந்த சிச்சுவேஷன் செல் ஆஃப் மோட்லேயே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நேற்றே சொன்னேன். இந்த 4 ஃபேக்டர் தான் நம்ம மார்க்கெட்டை ஏறவே விடாமல் இறக்கிக்கிட்டே இருக்குது. அப்போ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? கோல்டு டாலர் இந்த மாதிரி சேஃப் அசட்ஸில் போயிட்டு வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ இங்கே இருக்கிற ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் செல் பண்ணுவாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது மார்க்கெட்டில் கண்டினியூஸாக. எஃப்ஐஎஸ் 8,437 கோடிக்கு நேற்று செல் பண்ணி வச்சுருக்கான். இவன் இந்த அளவுக்கு செல் பண்ணால் மார்க்கெட்டில் யார் வாங்குறது? டிஐஸும் கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்தியன் மார்க்கெட்டில் தொடர்ச்சியாக செல்லிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி ஐடியெல்லாம் செம அடி. ஐடி செம அடி, பேங்கிங் செம அடி, ஃபினான்ஷியல் செம அடி, லார்ஜ் கேப் எல்லாமே இன்றைக்கி சரியான ஃபாலு. இன்றைக்கி நிஃப்டி 50ல் 50 ஸ்டாக் இருக்குது. அதில் 2 ஸ்டாக்ஸ் தாங்க ஏறி இருக்குது. ஏறிலாம் இல்லை, க்ரீனில் இருக்குது. அந்த எஸ்பிஐ வந்து 1 பாயிண்ட் ப்ளஸில் இருக்கான். இந்த ஓஎன்ஜிசி அது ஒரு ப்ளஸில் காமிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த நால்கோவோ அட்கோவோ ஏதோ ஒன்று, இந்த 3 தாங்க. 50 ஸ்டாக்ஸில் 3 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் க்ரீனில் இருக்குது. க்ரீன்னா பெரிய லெவல் க்ரீன் இல்லை, 1 பாயிண்ட்டு 2 பாயிண்ட்டு அதில் க்ரீனில் காட்டுது. மற்றது எல்லாமே இறங்கியிருக்கு. பேங்க் செக்டரு பெரிய லெவலில் இறங்கியிருக்கு. கனரா பேங்க் மட்டும்தான் இன்றைக்கி பாசிட்டிவில் முடிஞ்ச மாதிரி நான் பார்த்தேன். இந்த ஒரு ரீசன். ருப்பி ரெக்கார்ட் வீக்னஸ்ஸு இன்றைக்கி
அதனால் என்ன ஆகும், இம்போர்ட் காஸ்ட்டு ப்ரெஷரில் வரும், இன்ஃப்ளேஷன் ஃபியர் வரும், எஃப்ஐஎஸ் கான்ஃபிடன்ஸ் டெஃபினட்டாக குறைஞ்சி போயிருக்கும். இந்நேரம் ஐடி வேல்யூவேஷன் கண்டிப்பாக ப்ரெஷரில் வரும். இந்த மாதிரி சென்டிமெண்ட், பேரிஷ் சென்டிமெண்ட் மார்க்கெட்டில் அதிகப்படியாக இன்றைக்கி இருந்ததுனால தான் நேற்று 361 பாயிண்ட் மைனஸு, இன்றைக்கி 436 பாயிண்ட் மைனஸு. ஐடி ஸ்டாக்கு சொல்லவே வேணாம். இன்றைக்கி இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்சிஎல், டெக்கு இந்த மாதிரி பெரிய ஐடி ஃபால் எல்லாம் இந்த மாதிரி ஷார்ப்பாக ஃபால் ஆச்சுன்னா நிஃப்டி 50யால் தாக்கு பிடிக்க முடியாது. ஐடி செக்டர் மிகப்பெரிய ப்ரெஷரில் மாட்டிக்கிட்டு இருக்கு. நேற்று முந்தா நேற்றெல்லாம் நாஸ்டாக்லாம் இத்தனைக்கும் பாசிட்டிவாக தான் முடிஞ்சான். அப்படி இருந்தும் இவங்க இவ்வளோ தொலைவு இறங்குறாங்கன்னா, நாஸ்டாக் எல்லாம் டவுனில் க்ளோஸ் ஆகுதுன்னா இவங்க நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத நம்ம மார்க்கெட்டில் இருந்தால் தான் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அவங்க பாசிட்டிவில் இருக்கும் போதே இவங்க இந்த அளவுக்கு இறங்குறாங்க. அப்போ நெகட்டிவில் அவங்க க்ளோஸ் ஆனாங்கன்னா நம்ம ஐடி ஃபீல்டெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு நினச்சாவே பயமாக இருக்குது. இதுதாங்க இன்றைக்கி நிஃப்டி 50 இறங்கிறதுக்கான காரணம். பத்தாவதுக்கு இந்த ரியாலிட்டி மிட் கேப்பெல்லாம் இன்றைக்கி சரியான செல்லிங், பேனிக் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. எஸ்பெஷலி சொல்லணும்னா ரியாலிட்டி, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு எல்லா கேப்பையும் நீங்கள் போட்டு சாத்திட்டாங்க. 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. 93 பாயிண்ட் மைனஸில். சென்செக்ஸ் 330 பாயிண்ட் மைனஸில் ஓப்பன் ஆச்சு. 9:15லேருந்து 10:30 வரையும் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங், குளோபல் வீக்னஸ் இருந்தது, ஐடி செல் ஆஃப் இருந்தது, எஃப்ஐஏ செல்லிங் பண்ணாங்க. இது 9:15லேருந்து 10:30 வரையும் இந்த மாதிரி இருந்தது. அந்த மிட் செஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 10:30லேருந்து 1 மணிக்குள்ளே பையர் ஒரு இடம் கூட அட்டெம்ப்ட் பண்ணவே இல்லை. அதுதான் இங்கே மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. ஒரு ஸ்மார்ட் பையர்ஸும் உள்ளே வரல. எவ்ரி ஸ்மால் பவுன்ஸ் எல்லாமே செல்லிங் தான் நடந்திருக்கு. இன்றைக்கி சார்ட்டை பார்த்தாவே தெரியுது உங்களுக்கு, எதில் சார்ட் இருக்குல்ல. பேங்க் நிஃப்டி டோட்டலாக சப்போர்ட்டே இல்லை. எந்த இடத்துலையுமே பேங்க் நிஃப்டி ஒரு பையிங் ஹோல்டிங் வரவே இல்லை. இதனால் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் டோட்டலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஷார்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிட்டே மார்க்கெட்டை இன்றைக்கி கவுத்துட்டாங்க. அந்த ஆஃப்டர்நூனுக்கு மேலே இந்த டேக்ஸு, யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாம் வீக்காக ஓப்பன் ஆச்சு, ருப்பி வீக் ஆச்சு, ஃபியர் செல்லிங் இன்க்ரீஸ் ஆச்சு, ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் த்ரூ அவுட்டாக மார்க்கெட்டில் எங்கெங்கெல்லாம் பையிங்கில் ஸ்டாப் லாஸ் போட்டுவாங்களோ எல்லாத்தையும் ஸ்டாப் லாஸ் அன்டைம் ஆகிடுச்சு. இதனால தான் மார்க்கெட் ஃபர்தராக இன்னும் வேகமாக இறங்குச்சு. ஒரே ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி நடந்ததுன்னா, இந்த ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டாக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஏன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ரைஸ் ஆனதுனால அது கொஞ்சம் பெனிஃபிட் ஆச்சு. எஃப்எம்சிஜி கொஞ்சம் பரவாயில்ல. இந்த ஐடிசி கூட எனக்கு தெரிஞ்சு இறங்கி தான் இருக்குது. டாடா கன்சியூமர் இந்த மாதிரி டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏதோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நெகட்டிவ் டோட்டலாக இந்த இன்றைக்கி இறங்குறதுக்கு முக்கியமான காரணம் எதெல்லாம் சொல்லலான்னா, க்ரூட் ஆயில் ஸ்பைக்கு, யூஎஸ் ஈரான் டென்ஷனு, ருப்பி வீக்னஸ்ஸு, எஃப்ஐஏ செல்லிங்கு, ஐடி கிராஷு, குளோபல் மார்க்கெட் வீக்னஸ்ஸு, இன்ஃப்ளேஷன் ஃபியரு, இந்த மாதிரி வீக் சென்டிமெண்ட் இருக்கிறதுனால அந்த ரிஸ்க்கு செல் ஆஃப் சென்டிமெண்ட்டு மார்க்கெட் த்ரூ அவுட்டாக மார்க்கெட்டில் இருந்தது. இந்த 8 ஃபேக்டர் தான் மார்க்கெட்டை இன்றைக்கி பெரிய லெவலில் இறங்குச்சு. அப்போது நமக்கு மார்க்கெட் இப்போ பிரண்ட் க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா 107.50 ட்ரேட் ஆகுது. ஓகேங்களா. அப்போ நாளைக்கு நம்ம மார்க்கெட் இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, அதுக்கு எங்கே சப்போர்ட் இருக்குது, எங்கே ரெசிஸ்டண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட்டில் நாங்கள் என்ன பண்ணேன்னா, நான் இன்றைக்கி 4 ட்ரேட் பண்ணேன். 4 ட்ரேடுமே சக்ஸஸ் தான். இன்றைக்கி நான் 5,500 ப்ராஃபிட் பண்ணிட்டேன். இன்றைக்கி எல்லாமே புட் சைடில் தான், எங்கேயுமே காலே எடுக்கலை, எல்லாமே புட் சைடில் தான் ப்ராஃபிட் பண்ணது. 4 ட்ரேடு தான் பண்ணேன். இன்றைக்கி நல்லபடியாக முடிஞ்சுது. ஏன்னா மார்க்கெட்டில் இறங்குற சென்டிமெண்ட்டும் தெரிஞ்சு போச்சு. நான் ஒவ்வொரு வாட்டியும் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி க்ரூட் ஆயில் ப்ரைஸை போய் செக் பண்ணுவேன். செக் பண்ணும்போது அதே 104 சஸ்டைன் ஆகிட்டு இருந்து 105 இருந்தது. போக 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 1 மணிக்கு செக் பண்ணும்போது 106 இருந்து. சரி இது வேலைக்கு ஆகாது, இன்க்ரீஸ் தான் ஆகுன்ட்டு புட் சைட்லேயே தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி ப்ராஃபிட்லேயே முடிச்சிட்டேன். இதுதான் இன்றைக்கி நிஃப்டி 50 நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. சென்செக்ஸில் பார்த்தோம்னா, சென்செக்ஸில் ஒரு கால் கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட் சர்க்கிளில், அதுவும் புட் சைடில் தான் கொடுத்தேன். இந்த காலில் கொடுத்தேன் 11:45. இது ஒரு டாப்பில் ரெசிஸ்டண்ட்டு சப்போர்ட்டாக மாறிடுச்சு. அந்த இடத்துல கொடுத்துருக்கான். இதை கொடுத்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் இது வந்தது. அவ்வளோதான். இது வந்த போதே நான் கொடுத்துட்டேன். மார்க்கெட் ஃபர்தராக இறங்குச்சு. இதில் ஒரு 3,300 கிட்ட இன்றைக்கி ப்ராஃபிட் சென்செக்ஸில் ஒரே கால். இன்றைக்கி சென்செக்ஸ் தாங்க செம்ம ப்ராஃபிட்டு. நறுக்குன்னு இங்கே போட்டோம். போட்டதுலேருந்து மார்க்கெட் சடன்னு விழுந்துட்டான்.
அதனால் இன்றைக்கி சென்செக்ஸில் தான் ஒரு கால் ஹவர்லேயே ஒரு 3000 கிட்ட ப்ராஃபிட் பண்ணியாச்சு. இன்றைக்கி இதுதான் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸில் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்றைக்கி நானும் ப்ராஃபிட்டபிளாக தான் முடிஞ்சேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ப்ராஃபிட்டபிளாக தான் முடிஞ்சோம். எல்லாமே பிஇ சைடில் தான் எடுத்தோம், ஒன்று கூட கால் சைடில் போகல. இன்றைக்கி இது கன்ஃபர்மேஷன் இது க்ரீனில் வந்துருந்தால் கண்டிப்பாக கால் சைடில் தான் போயிருப்பேன். பட் இது ரெட்டில் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் அடுத்தது ரெட்டு கொடுத்தோன்னே நான் இறங்க தான் செய்யும் அப்படின்ட்டு அந்த புட் சைடில் போயிட்டேன் சென்செக்ஸில். இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ப்ராஃபிட்டபிளாக தான் முடிஞ்சுது. நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வேர்ல்டு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். டவ் 30, S&P 500, நாஸ்டாக் கம்போசிட் எல்லாம் இது நேத்தோட வேல்யூ. இன்னும் அவங்க ட்ரேடு 7 மணிக்கு மேலே தான் ட்ரேட் ஆகும். இப்போ நடக்கிற FTSE 48 பாயிண்ட் மைனஸு, CSE 40 50, டாக்ஸ் 264 65 வைங்க. நிக்கி இவன் தப்பிச்சிட்டான். காலையிலேயே க்ளோஸ் ஆனதுனால க்ரூட் ஆயில் ப்ரைஸு பெரிய லெவல் போகும்போது இவன் நாளைக்கு கேப் டவுனில் பெரிய லெவலில் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போதைக்கு 324 பாயிண்ட் ப்ளஸில் முடிச்சிருக்கேன். ஆங்சங் 59 பாயிண்ட்டு, ஷாங்காய் 11 பாயிண்ட் மைனஸு. நம்ம NSE நிஃப்டி 436 பாயிண்ட்டு, BSE சென்சஸ் 1486, STI +3 பாயிண்ட்டு, காஸ்பி இன்றைக்கி தாங்க இறங்கியிருக்கான் 180 பாயிண்ட்டு. இன்றைக்கி தான் இறங்கியிருக்கு. அதாவது இவனுங்கெல்லாம் 2 வாரம் ஏறுறானுங்க, ஒரு நாள் இறங்குறானுங்க. நம்ம தொடர்ச்சியாக இறங்கிக்கிட்டே இருக்கோம். US டாலர் ஸ்ட்ரென்த் ஆகும், ஏன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறுது. நம்ம USD ஐனா பார்க்கவே வேணாம், இவன் தொடப்பக்கட்டையாக ஆகிட்டான். கோல்டு குறைஞ்சிருக்கும், அது நம்ம பார்க்கவே வேணாம். சில்வரும் குறைஞ்சிருக்கும், காப்பர் லைட்டாக ஏறி இருக்குது. க்ரூட் ஆயில் இவன் 101 போயிட்டான். இவன் 107.80, 108.20 வரையும் போயிருக்கான். இப்போ நடக்கிற US ஃப்யூச்சர், டவ் ஃப்யூச்சர்லாம் எவ்வளோ ட்ரேட் ஆகுது? டவ் ஃப்யூச்சர் 14 பாயிண்ட் மைனஸு, நாஸ்டாக் ஃபியூச்சர் 251 பாயிண்ட் மைனஸு. அப்போது இவன் 251 இருந்தாலும் நாஸ்டாக்கு நாளைக்கு ஐடி ஃபீல்டுக்கு மறுபடியும் ஒரு தாண்டவம், ருத்ர தாண்டவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஐடி ஃபீல்டில். இவனுங்கெல்லாம் பாருங்களேன், பிரச்சனை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும். இவனுங்கெல்லாம் பாருங்களேன் இறங்குறது 10 பாயிண்ட்டு 20 பாயிண்ட்டு. ஆனால் நம்ம இறங்குறது பாருங்கள் 436 பாயிண்ட்டு, 1456 பாயிண்ட்டு. ஏன்? க்ரூட் ஆயில் பிரச்சனை இவங்களுக்கு கிடையாது. ஏன்னா இவனுங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஆளுங்க. இந்த அமெரிக்கா, இந்த டாக்ஸு, இவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனையே இல்லை. ஆனால் பிரச்சனை இருக்கக்கூடியது ஏஷியன் கண்ட்ரி தான். அதனால தான் நம்ம போட்டு சாத்தடி அடிக்கிறாங்க FIS. இன்றைக்கி FIS தான் மார்க்கெட்டை பெரிய லெவலில் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இன்றைக்கி வேறு நிஃப்டி எக்ஸ்பைரி வேறு, அதுவும் ஒரு இம்பேக்ட் தான் மார்க்கெட் பெரிய லெவல் இறங்கிறதுக்கு. இப்போ இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் இப்படியே இது இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னு வைங்களேன், நாளைக்கு அகைன் நமக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் கிடைக்கும். இப்போ ஆல்ரெடி அந்த நாஸ்டாக் பெரிய லெவல் 251 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸும் ஏறிக்கிட்டே இருக்குது. அப்போ அகைன் நமக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இது சென்செக்ஸில் இன்றைக்கி முடிஞ்சிருக்க இடம் 74,719, வெயிட்டட் ஆவரேஜில் 74,559. எப்போ என்னங்க இது 719 எங்கே 559 எங்கே? அப்படின்னா ஒரு 160 பாயிண்ட்டு கிட்ட மைனஸில் இருக்குங்க. யாராவது நீங்கள் பிஇ சைடில் இருந்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டு ஃப்ரெஷ்ஷாக 8 மணிக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்லேயே இருப்பீங்க. ஆனால் அது ஜஸ்ட்டு ஒரு காணல் நீர் மாதிரி அந்த ப்ராஃபிட்டு. மார்க்கெட் அப்பில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அது காலி ஆகிடும், டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா சரியான ப்ராஃபிட்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எனக்கு தெரிஞ்சு டவுனில் தான் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த வெயிட்டட் ஆவரேஜுக்கு மேலே மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக இருந்ததுன்னா சென்செக்ஸில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இது தான் 74,390. இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். செகண்ட் சப்போர்ட்டு 74,026 இருக்குது செகண்ட் சப்போர்ட். தேர்டு 73,740. இந்த 3 சப்போர்ட் போதும், ஓகேங்களா? அதுக்கும் கீழே மார்க்கெட் போகுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணி மேலே ஏற்றுவாங்க. இருந்தாலும் 4வது சப்போர்ட்டு 73,474 இருக்குது. இந்த 4 சப்போர்ட் சென்செக்ஸ்க்கு நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸை ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லை US மார்க்கெட்டெல்லாம் பாசிட்டிவில் முடியுது, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கணிசமான அளவு குறையுது அப்படின்னா ஒரு கேப் அப் கிடைச்சா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இது தான்.
74,897 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அந்த ரெசிஸ்டண்ட்டை ஸ்ட்ராங்காக உடைச்சதுன்னா அதுக்கடுத்த ரெசிஸ்டண்ட்டு இது தான் 75,154. இந்த ரெசிஸ்டண்ட்டையும் ஸ்ட்ராங்காக உடைச்சதுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட் இது தான் 75,385. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இருக்கிறது 75,695. இந்த 4 ரெசிஸ்டண்ட் வந்து நாளைக்கு சென்செக்ஸ்க்கு இன்ட்ராடே லெவல்ஸை ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? நிஃப்டி 50 வருவோம். நிஃப்டி 50 வந்தால் இது வெயிட்டட் ஆவரேஜில் 23,429 முடிஞ்சிருக்கு. இங்கே க்ளோஸ் ஆனது 379. ஸோ இதில் ஒரு 21 பாயிண்ட்டு, இதில் ஒரு 51 பாயிண்ட்டு கிட்ட மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு வெயிட்டட் ஆவரேஜில் பார்த்தா. ஓகேங்களா? நாளைக்கு அகைன் இவன் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் ஆகியிருந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இது தான் 23,333. ஓகேங்களா? அதை ஸ்ட்ராங்காக உடைச்சானா அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு 23,560. 23,260. ஓகேங்களா? செகண்ட் சப்போர்ட்டு. தேர்டு 23,176. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் 23,060 23,000 வந்து டச் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த 23,000 டச் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி தோணுது. இதுதான் நாளைக்கான நிஃப்டி 50க்கான சப்போர்ட் இன்ட்ராடே ரேஞ்சஸ். ஓகேங்களா? இன்னும் இங்கேருந்து எவ்வளோ இருக்குது? 23,000க்கு 333 பாயிண்ட்டு தான் இருக்குது. நாளைக்கு ஒரு கேப் டவுனே ஒரு 150 200 பாயிண்ட் வந்தேன்னா வெறும் 100 பாயிண்ட்டு தான். அதனால் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் நிஃப்டி 50க்கு எதிரான்னு கேட்டால் அந்த 23,000 அதுதான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஓஐ சார்ட்டை செக் பண்ணாலும் அதுதான் இருக்குது. இல்லை யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் பாசிட்டிவில் முடியுது, க்ரூட் ஆயில் ப்ரைஸும் குறையுது அப்படின்னா ஒரு கேப் அப் கிடைச்சா 23,491 இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சானா 23,570 இல்லை 23,560 செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு. தேர்டு வந்து இது 23,628. ஃபோர்த்து வந்து இது, அதாவது இன்றைக்கி ஓப்பனிங் ஆச்சுல 23,722. இந்த 4 ரெசிஸ்டண்ட் போதும். 4 ரெசிஸ்டண்ட்டை கட் பண்ணான்னா அந்த கேப்பை ஃபில் பண்ண இங்கே வருவான் 23,824லேருந்து மார்க்கெட் வரும். இதுதான் நாளைக்கான நிஃப்டி 50க்கான இன்ட்ராடே லெவல்ஸ். ஓகேங்களா? இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்க இந்த லைன்ஸ் எல்லாமே ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக போட்டிருக்கு. நீங்கள் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இது ஏதாவது ஹெல்ப்ஃபுல் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை பேஸ் பண்ணி தான் இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுமே கண்டி இந்த லைன்ஸை மட்டும் பிளைண்டாக நம்பி ட்ரேட் பண்ணாதீங்க. ட்ரேட் பண்ணால் முழுக்க லாஸஸ் தான் வரும். ஓகேங்களா? இது ஒரு டிஸ்க்ளைமர். இதை நீங்கள் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணி தான் ஆகணும், கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? இந்த லைன்ஸை நம்பி எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. நம்ம இன்ட்ராடே டைமில் நாளைக்கு சந்திக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் அகைன் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயிலை பார்த்தா அப்படி தான் தோணுது. ஏன்னா அவன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன் ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் நாளைக்கும் ஒரு கேப் டவுன் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. நிஃப்டி 50 23,000 ஸ்ட்ராங் சப்போர்ட்டை எடுக்கும் அப்படின்ற மாதிரியும் எனக்கு தோணுது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் சந்திக்கலாம். நீங்கள் யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தால் யூடியூப் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.